ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்பு சீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மார்க்கெட்டை எப்படி அனலைசிஸ் பண்ணணும், அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்படுத்தி பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். பெருவாரியான ட்ரேடர் ஸ்டாக் மார்க்கெட்டில் தோக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, மார்க்கெட்டை பேஸ் பண்ணி அவங்க ஒரு ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுறதே கிடையாது. யதார்த்தமாக ஒரு ஸ்டாக்கை அன்னைக்கு நம்ம செலக்ட் பண்ணுறோம் இன்ட்ராடேக்கு, அதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஃபெயிலியர் அப்படிங்கிறது கன்ஃபார்ம். எப்போதுமே மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான். அதாவது ஒரு பெரிய குளம் இருக்குது அப்படின்னா அதில் நிறைய வீழ்ச்சி, சின்ன 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 கால்வாய்கள் அமைப்பு இருக்கும், சரிங்களா? அதில் நீர்வீழ்ச்சிங்கிறது அப்படியே போயிட்டே இருக்கும். இப்போது அந்த பெரிய குளம் இருக்கிறது உடஞ்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, இதுக்கு சேதாரம் வரும், சின்ன சின்ன கால்வாய்க்கு சேதாரம் வரும், ரைட்டா? இப்போ அந்த பெரிய குளம் ப்ராப்பராக இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியாமல் நீங்கள் என்ன பண்ண முடியாது அப்படின்னா, அந்த சின்ன கால்வாயில் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறதோ பயன்படுத்துகிறதோ முடியாது. மேலே தண்ணி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக கீழே வராது. இதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டும். நெஃப்டி ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா இங்கே யார் வரமாட்டாங்க அப்படின்னா, ப்ராப்பரான பையரோ செல்லரோ இங்கே ப்ராப்பராக வரமாட்டாங்க. இதில் முதன்மையான விஷயம் என்ன அப்படின்னா, எப்போதுமே ஒரு ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் மந்த்லி கேண்டில் இப்படி போட்டுருங்க. இப்படி போட்டிங்கன்னா மார்க்கெட்டுக்குள்ளே யார் இருக்கிறா அப்படிங்கிறது உங்களுக்கு ஓவராலாக தெரிய ஆரம்பிக்கும். இப்படி ரெட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் என்றைக்கெலாம் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்கும், நீங்கள் அன்றைக்கெலாம் ட்ரேடாக ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ அந்த நாள் எப்படி மார்க்கெட் அமையும் அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா குளோபல் மார்க்கெட். ஸோ இதில் யூஎஸ் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட். இதில் ஏஷியன் மார்க்கெட் நீங்கள் பார்த்த உடனே இதில் முக்கியமாக நீங்கள் செக் பண்ண வேண்டியது இந்த கிஃப்ட் நெஃப்டியோட சார்ட்டு, சரிங்களா? இதில் நீங்கள் பார்ப்பீங்க குளோபல் மார்க்கெட்டில் கிஃப்ட் நெஃப்டின்னு இருக்கும். இதனுடைய சார்ட்டை நீங்கள் கண்டிப்பாக அனலைசிஸ் பண்ணணும். இப்போ பாருங்கள், இதுலேயும் மந்த்லி கேண்டல் இருக்குது. கிஃப்ட் நெஃப்டியில் ரெட்டாக தான் இருக்குது. ஸோ இதை மேஜராக நீங்கள் குளோபல் மார்க்கெட்டை நம்ம எதை வச்சு ட்ரேட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமாக கிஃப்ட் நெஃப்டியை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரேடு முழுமையாக இருக்கும், சரிங்களா? அதனால் ஃபர்ஸ்ட் இதை க்ளோஸாக வாட்ச் பண்ணிவிட்டு அடுத்து எஃப்ஐஏ, டிஏ இதனுடைய ஆக்டிவிட்டிஸ் என்னன்னு பார்க்கணும். ஸோ இன்றைக்கி நிறையா பேர் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா குளோபல் மார்க்கெட்டோட சரிவு நிலை தான் காரணம், சரிங்களா? நீங்கள் எல்லோரும் மார்க்கெட் கிராஷ் இந்த விஷயம்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, சரிங்களா? ஸோ இதனுடைய வீழ்ச்சியின் காரணமாக தான் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மார்க்கெட் கன்சிஸ்டண்ட்டாக நல்லா இருந்தாலுமே மார்க்கெட் நெகட்டிவில் போகிறதுக்கான காரணம், ரொம்ப நெகட்டிவாக போகாமல் இருக்க காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் நம்ம மார்க்கெட்டில் பையர் இருக்கிறது தான் ரீசன், சரிங்களா? இப்போ குளோபல் மார்க்கெட் பார்க்கச்ச நிறைய பையர்ஸ் இல்லை. நீங்கள் பார்த்தீங்கனாலே இந்த டேட்டா தெரியும், ப்ராப்பராக இல்லை, சரிங்களா? எஃப்ஐஏ, டிஏ பொறுத்த மட்டும் நிறையா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது அன்னைக்கான ட்ரேடில் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வெயிட்டேஜ், இதை நான் கடைசி சொல்கிறேன். அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடியது குளோபல் மார்க்கெட்டும் எஃப்ஐஏ, டிஏ இந்த டேட்டாஸ் பார்த்த உடனே ப்ரீ ஓப்பன் மார்க்கெட். இதை மார்க்கெட் 9:15 தான் மார்க்கெட் ஓப்பன் ஆகும். நீங்கள் 9:08, 9:10 இந்த இடத்த பார்த்தீங்க அப்படின்னா குளோபல் மார்க்கெட் பாசிட்டிவ்லேருந்து எஃப்ஐஏ, டிஏ நல்லா இன்வெஸ்ட் பண்ணி கிஃப்ட் நெஃப்டி அப் ட்ரெண்ட்லேருந்து இந்த அட்வான்ஸில் ஒரு 40 கம்பெனி 35 கம்பெனி பாசிட்டிவில் இருக்குது அப்படின்னா பையர் ரெடி ஆயிடுவாங்க. இப்போ நீங்களாம் ரீட்டைல் ட்ரேடர், நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனால பெரிய லெவலில் அங்கே பணம் பொருளுமா அப்படின்னு கேட்டால் கம்மி. ஏன்னா மேக்ஸிமம் நம்ம என்ன ஒரு ட்ரேடில் இருப்போம். இப்போ ஒரு நபர் பார்த்தீங்கன்னா 1 lakh கீழே வச்சுருப்பாங்க. கொஞ்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் அனுபவசாலியாக இருக்கிறவங்க ஒரு 5 to 10 lakh வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஆனால் க்ரோரில் இன்வெஸ்ட் பண்ணுறது யார் அப்படின்னா இன்ஸ்டியூஷன். அப்போது இதெல்லாம் பாசிட்டிவாக இருந்தால் அவங்க மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இங்கே ஒரு 50 பேர் 100 பேர் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு தொகையை அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஒரு இன்ஸ்டியூஷன். அப்படி பண்ணும்போது மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, ட்ரேட் எடுக்க ஆரம்பிப்பாங்க. நீங்களும் பையராக உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா சக்ஸஸ் ஆகிடலாம். இதே சமயத்தில் குளோபல் மார்க்கெட் நெகட்டிவ்லேருந்து எஃப்ஐடிஏ அதிகமாக செல் பண்ணி, சரிங்களா, ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் டிக்ளைன், அதாவது நெகட்டிவில் போகிற ஸ்டாக் ஒரு 38, 40 கிட்டே இருக்குது அப்படின்னா இன்றைக்கி பாருங்கள் 38 கம்பெனி மார்க்கெட் நெகட்டிவில் தான் இருந்திருக்கு. நெஃப்டி 50 பாருங்கள் 1% மேலே நெகட்டிவில் தான் இருந்திருக்கு. இதுதான் இதனுடைய நுட்பமான விஷயமே. இன்னொன்று,
நீங்கள் இப்படி வீக்லி கேண்டில் நெஃப்டியில் போட்டிங்க அப்படின்னா 50 கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் நெஃப்டியோட வேலை. இந்த நெஃப்டிக்குள்ளே பையர் இருக்காங்களா செல்லர் இருக்காங்களா ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிடணும். இப்போ செல்லர் இருக்காங்க. ஸோ பை பண்ணும்போது ஸ்கேல்பிங்னா 3 to 5 மினிட்ஸில் ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது நல்லது. செல் சைடுங்கும் போது நீங்கள் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்டுக்குள்ளே நெகட்டிவ் இருக்காங்க. இதுக்கடுத்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஸ்ட்ராட்டஜி, இதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா வெயிட்டேஜ் அப்படின்றது. இதுக்கடுத்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோடனே நெஃப்டியை பார்க்கணும். நிறையா விஷயங்கள் தெரிகிற மாதிரி இருக்கும், நிறையா சொல்லிக் கொடுக்குற மாதிரி, நிறையா கேட்குற மாதிரி இருக்கும். ஆனால் இது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். தெரியாத வரைக்கும் கஷ்டம், தெரிஞ்சிட்டுனா கொஞ்சம் ஈஸியான விஷயந்தான். க்ளோஸாக வாட்ச் பண்ணிங்கன்னா இதை புரிஞ்சிக்கலாம். சரிங்களா? அப்புறம் ஃபினான்ஷியல் சர்வீஸ், ஐடி, இது ரெண்டையும் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள். மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இதில் ஹெச்டிஎஃப்சி, ஐசிஐசிஐ, ரிலையன்ஸ், இன்ஃபோசிஸ், சரிங்களா, இன்ஃபி, இதெல்லாம் கொஞ்சம் க்ளோஸாக வாட்ச் பண்ணணும். இதில் ஃபினான்ஷியல் சர்வீஸும், சரிங்களா, ஃபின்எஃப்டி, அதாவது ஃபினான்ஷியல் சர்வீஸும் ஐடியும் ஒரு 1% கீழே அப்படின்னாலே நீங்கள் செல் சைட் பண்ணுறது நல்லது. மார்க்கெட் பாசிட்டிவ் வந்தால் ட்ரேடே அவாய்ட் பண்ணுறது நல்லது. இப்போது சில சமயத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கும், சரிங்களா, இது ரெண்டுமே நெகட்டிவில் இருக்கும். நெகட்டிவில் வந்தால் ட்ரேட் எடுக்கக்கூடாதா அப்படிங்கிற, ட்ரேட் எடுக்கலாம், சரிங்களா. மார்க்கெட் பாசிட்டிவ் வந்தால் நீங்கள் பை சைட் பண்ணலாம். ஆனால் 1% மேலே இருந்துச்சு நெகட்டிவில் அப்படின்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறதும், இல்லை அப்படின்னா இமீடியட்டாக ப்ராஃபிட்டை மேக் பண்ணுறதும் ரொம்ப நல்லது. ஏன்னா வெயிட்டேஜும் செக் பண்ணி தான் அடுத்தடுத்த ட்ரேட் இருக்கும், சரிங்களா. அதுக்கடுத்து உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, நீங்கள் எப்படி ஸ்டாக் செலக்ட் பண்ணுறீங்க. அதனால தான் என் கிளாஸில் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த குளோபல் மார்க்கெட்டை எப்படி பார்க்கணுன்னு சொல்லி 1 hour கிளாஸ் இருக்குது. அதே மாதிரி ஒரு ஸ்டாக் எப்படி செலக்ட் பண்ணணும்னு சொல்லி 1 hourக்கு அதை டீச் பண்ணுறோம். அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்கள், எதுவுமே இங்கே ஈஸியாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பணம் வராது, கடினமாக இருக்கும். நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நல்லா ப்ராப்பராக நீங்கள் போனீங்க, ஒரு விஷயத்துக்கும் பிகைண்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூ வில் பிகம் எ குட் ட்ரேடர். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.